பாண்டிநகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எந்த ரோட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமுக்கம் தல்லாகுளம் ரோட்டிலேருந்து கோரிப்பாளையம் போய்கிட்டுருக்கோம். கோரிப்பாளையம் மேம்பால பணிகள் நடக்கிறனால ஏகப்பட்ட போக்குவரத்து மாற்றம் மதுரையில் நடந்துகிட்ருக்கு. இதன் காரணமாக இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம தமுக்கத்துலேருந்து லெஃப்டில் இடையில ரோடெலாம் அமைச்சு லெஃப்ட்லேயே போட்டுட்ருந்தாங்க. பட் இப்போ நம்ம மதுரை அமெரிக்கன் காலேஜில் அப்படியே ரைட் எடுக்கிற மாதிரி ஒரு டைவர்ஷன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் காலேஜ் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் ரைட் எடுத்து நார்த்து கேட்டில் அப்படியே லெஃப்ட் எடுத்து அப்படியே நேராக நம்ம கோரிப்பாளையம் வழியாக போகலாம். காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இணைப்பு பாலம் நம்ம கோரிப்பாளையம் பக்கத்தில் இருக்க பெரிய ஆஸ்பத்திரி பக்கத்தில் இணைப்பு பாலம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதற்காக இந்த டைவர்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரோடையுமே ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. டைவர்ஷன் பண்ணியிருக்க இடத்துல ரொம்ப டிராஃபிக் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது. அதாவது இன்றைக்கு புதன்கிழமை மாலை எடுத்தது இது. ஸோ அந்த பாலம் அமைக்கிற பணி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடந்துகிட்ருக்கு. எத்தாப்பில் இருக்கிறது தான் நார்த் கேட் ஹோட்டல். அப்படியே நம்ம திரும்ப லெஃப்ட் எடுத்துடலாம். தேவர் சிலை அருகில் பாலம் வேலைகள் இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமுக்கம் வாசல்லையும் பாலம் வேலைகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடந்துகிட்ருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த செல்லூர் இணைப்பு பாலம் வேலைகள் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குன்னு கூட சொல்லலாம். அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 2026 பிப்ரவரி மாதத்துக்குள்ளே வேலைகள் முடிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. பட் வேலை முடியுமான்றது சந்தேகம்தான். இந்த செல்லூர் பாலம் வேலைகள் இன்னும் முடியலை. இப்போதைக்கு அந்த இணைப்பு பாலம் கோரிப்பாளையம் ரவுண்டானம் இணைப்பு பாலம் மட்டும் வேலை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்ட்ரெயிட் பாலம் மட்டும் அடுத்த வருடம் 2026 வருடம் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த செல்லூர் இணைப்பு பாலம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 2 மாத காலங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.